வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று 13/7/2025 ஆணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை, ஒரு நொடியில் நமது பண்பாட்டை, ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நம்மாமி சனீஸ்வரம் அவருக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய வக்கரத்தை பற்றி இப்போது 12 ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம். 13/7/2025 28/11/2025 வரை உள்ள 138 நாளைக்கு 12 ராசிக்கு நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறார், நமக்கு என்ன கெடுக்க போறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாவகத்தை நம்ம பார்க்க போறோம். உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆட்சியோடும் வழங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த ஒரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் இருக்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தட்டு பணிகின்றேன். தனுசு ராசி. தனுசு அப்ப தனுசு ராசி காலபுருஷனுக்கும் 9வது ராசி. காலத்தின் கட்டாயத்தை நிர்ணயிக்கக்கூடிய ராசி. அதனால என்னவோ தெரியல, காலத்தை காலம் கற்பிப்பது பாடம், காலம் கற்பிப்பது நேரம், காலம் கற்பிப்பது செல்வம், காலம் கற்பிப்பது ஒழுக்கம், காலம் கற்பிப்பது புகழ், காலம் கற்பிப்பது வீடு பேரு. இதற்கெல்லாம் ஒரு குரு உண்டு என்பதை நினைவுபடுத்தும் தாங்கள் ஒரு குரு வம்சத்தில் நிறைந்தவர், பிறந்தவர், அதிகாரமிக்க தோரணை உள்ளவர். சல்லுன்னு கோபம், போயா இந்த கம்பெனில எனக்கு அடுத்த கம்பெனியா, இந்த வீடு இல்லைன்னா அடுத்த வீடியா, இந்த பொண்ணு இல்லைன்னா அடுத்த பொண்ணியா. கோபம் அதுக்கு மேல. அது எதுக்கு கோபம் வருதுன்னே தெரியாது. ஆனா நீதிக்கு நேர்மைக்கு தான் முதல்ல கோபம். நீதிக்கு நேர்மைக்கு தப்பு பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்கரம் ஒரு நன்மை பயக்கக்கூடிய வக்கரம் தாங்க. அந்த பாயிண்ட்க்கு வந்துருங்க. குருவும் சனியும் எப்படிப்பட்டவங்க? சமத்துவ கிரகம். நன்மையாக வரக்கூடிய உங்க தசாபுத்திக்கு மிகுந்த நன்மையையும், தீமையாக வரக்கூடிய தசாபுத்திக்கு உங்களுக்கு தீமையையும் கொடுக்கக்கூடியவர் தான் குருவும் சனியும். அதுக்கு பிறகுதான் குரு சண்டால யோகம். அவங்க 2 பேரும் இணையும் போது செவ்வாயும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ப்பது சந்திர மங்கள யோகம். குருவும் சந்திரன் குரு மங்கள யோகம், குருவும் செவ்வாய் குரு மங்கள யோகம், குருவும் சந்திர குரு சந்திர யோகம். அப்ப அப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படி சொல்லும்போது அப்போ உங்களுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்த ராஜ யோகம். அப்படி சொல்லும்போது அப்ப நமக்கு எப்படி இருக்கும் தனுசுக்கு? அப்ப நிச்சயமாக தனுசுக்கு இது ஒரு மத்தியமமான நேரம். அவங்களுக்கு யாரு என்ன திசை, குரு திசையில புதன் பத்தி வந்துடக்கூடாது. நம்பர் 1. புதன் திசையில குரு பத்தி, குரு புத்தி, குரு அந்தரம், சூட்சமம், அந்த குருனுடைய இதுல புதனுடைய சாரங்கள் குரு வரக்கூடாது. ஏன்னா 7க்கும் 10க்குரியவன். உங்க ராசிக்கு தனுசு ராசிக்கு 7க்கும் 10க்குரியவன் இல்லையா? 1க்கு 4க்குரியவனோட சேர்ந்து 7க்கும் 10க்குரியவன் தான் என்ன ஆகும்? ஒரே உரையில 2 கத்தி வைக்கிற மாதிரி, ஒரே கரையில 2 கத்தி வைக்கிற மாதிரி. அதனால ரொம்ப கவனமா இருக்கும். தனுசு ராசிக்காரங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா பண்ணுங்க. வக்கரத்தை பத்தி நீங்க நினைக்காதீங்க. உங்க தசா பத்தியை நினைச்சுக்கோங்க. வெளிநாடு போங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு தடையாவது நீங்க வெளிநாடு போய் ஆகணும் சார்.
ஒரு தடவையாவது வெளிநாடு போகணும். வெளிநாடு போங்க, வெளிமாநிலம் போங்க, கிரீன் கார்டு வாங்க, அங்கே பெர்த்து கொண்டாடுங்க. எல்லா விதமான ஆராய்ச்சி அறிவும் உங்களுக்கு உண்டு, அறக்கட்டளை உண்டு, கருணை இல்லம் உண்டு, தொண்டு உள்ளம் உண்டு, எல்லா ஹெல்பிங் டெண்டன்ஸும் உண்டு. அதான் முதல்ல சொல்லிட்டேனே, தனக்குன்னு வைக்காம பிறருக்குன்னு உதக்கூடும். பிறருக்குன்னு வாழ்றது நீங்க தான். எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அரசியலுக்கு போங்க, அரசியல் சாசனத்தை எழுதுங்க, புதுவிதமான ஃபவுண்டேஷன் கொண்டு வாங்க, புதுவிதமான நிர்வாகத்தை கொண்டு வாங்க, புது புது ஜென்ரேஷனை கொண்டிருக்க அவங்களுக்கு ஒரு அறிவுரையை கொடுங்க, அவங்களுக்குரிய அறிவுரையை சொல்லுங்க. ஏன்னா குரு தான் சொல்ல முடியும், குரு தான் சொல்லணும் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி அறிவுரையெல்லாம் கொடுங்க. அந்த மாதிரி அறிவுரையெல்லாம் கொண்டு வந்துட்டா இந்த வக்கரம் உங்களுக்கு பாதிப்பு மிக கரையும். ஏன்னா கடந்த காலங்கள் இல்லாம கஷ்டம், இனிமேல் தான் கொஞ்சம். ஏன்னா குரு வேற பாக்குறாரு, குருபலம் உங்களுக்கு குரு வேற பாக்குறாரு. உங்களுடைய குருபலம் பாக்குறது வேற, உங்க குரு உங்க வீட்டை பாக்குறது வேற, உங்க குரு உங்க வீட்டை பாக்குறது வேற. அப்படிலாம் பார்க்கும்போது அப்ப உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இல்லையா? அப்ப கண்டிப்பாக மயிலாடுதுறை கிழக்கு பக்கத்துல நிலை நிகர் என்ற கோவில், மேற்கு பக்கம் மூவலூர் என்ற கோவில், தெற்கு பக்கம் பெருஞ்சோலை என்ற கோவில், வடக்கு பக்கம் அனுக்கிரக வள்ளல் என்ற கோவில். மயிலாடுதுறையில போய் கேட்டா சொல்லிடுவாங்க. யார்ட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல கேட்கக்கூடாது, கோயில்ல கேட்கணும். ஒரு பிள்ளையார் கோயில் பூசாரி குருக்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. பூ கட்டி விற்கிறவங்ககிட்ட, பூக்காரவங்ககிட்ட கேளுங்க. அப்படி கேட்டா மயிலாடுதுறை அருகில் கிழக்கு 4 திசை ரொம்ப சிறப்பான, இந்த தனுசுக்கு சிறப்பான இடம். இந்த தனுசுக்கு மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. கிழக்கு பக்கம் நிலை நிகர், மேற்கு பக்கம் மூவலூர், தெற்கு பக்கம் பெருஞ்சோலை, வடக்கு பக்கம் அனுக்கிரக வள்ளல். போதுமா? அப்படி பண்ணி அந்த மாதிரி திருத்தலங்கள்ல வழிபாடு பண்ணுங்க. தனுசுக்கு அவங்க எல்லாமே அங்கே குரு ஜெயந்தி, குருனுடைய அந்த மணி மண்டபங்கள், குருவுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஆச்சாரங்கள் எல்லாம் அங்கே உண்டு. அதனாலதான் அந்த 4 கோயில அவ்வளவு சிறப்பித்து தனுசுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது நிறைவேற்றி கொடுக்கும். மறந்துடாதீங்க.